அனைவருக்கும் வணக்கம். நாம பெருமாள் கோயிலுக்கு போயிருப்போம். அங்க வந்து பாத்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார்னு ஒரு சன்னதி இருக்கும். அங்க வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தங்களுக்கு ஏற்ற மாதிரி 9 சுத்து 12 சுத்து இப்படின்னு சுத்தி வலம் வருவாங்க. அப்படி சுத்தி வரும்போது இந்த சக்கரத்தாழ்வாருக்கு பின்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா யோக நரசிம்மரும் இருப்பாரு. அது ஏன் அப்படின்னு சொல்லி யாராவது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பெருமாளோட கைகளில் வந்து பாத்தீங்கன்னா 5 முக்கியமான ஆயுதங்கள் வச்சிருப்பாரு. அதுல ஒண்ணு வந்து பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்கும் சுதர்சன சக்கரமும் ரொம்ப முக்கியமானது. பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு பெருமாள் ஓடோடி சென்று அவர்களை காப்பாற்றும் முன் அவரது கையில இருக்கக்கூடிய அந்த சுதர்சன சக்கரம் விரைவாக சென்று அவர்களின் துன்பம் தீர்க்கும் என்பது ஐதீகம். 16 திருக்கரங்களை கொண்டவர் சக்கரத்தாழ்வார். பகவான் தனது ராமாவதாரத்துல அவருடைய உடன் பிறந்த தம்பிகள்ல ஒருவரான பரதன் அவரே சக்கரத்தாழ்வாராக அவதாரம் எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. திருமாலோட 10 அவதாரங்கள்ல தாயோட கருவுல தோன்றாமலே அவசர கதியில தூணிலிருந்து வெளிப்பட்டு தோன்றியவர் நரசிம்மர். இந்த தூணில உனது நாராயணன் இருக்கிறாரா அப்படின்னு இரண்யகசிபு கேட்டு அதை பிளப்பதற்கு முன்பே அவசரமாக நரசிம்ம அவதாரம் எடுத்து அதற்குள்ள சென்றவர் தான் நாராயணர். அதனால நரசிம்ம அவதாரத்தை அவசர திருக்கோலம் அப்படின்னும் சொல்லுவாங்க. பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி சென்று அவர்களை காப்பது சக்கரத்தாழ்வாரோட வழக்கம். அதே போல பிரகலாதன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து அருள் புரிந்த நரசிம்மர் பக்தர்களோட கூப்பிட்ட குரலுக்கும் உடனே ஓடோடி வருவார். மனம் உருகி வேண்டி நிற்கும் பக்தர்களுக்கு நாராயணனின் கையில் இருக்கும் சக்கரம் சுழன்று ஓடோடி பக்தனை காப்பது போல அவருக்கு பின்னால யோக நிலையில் இருக்கக்கூடிய நரசிம்மர் உடனடியாக ஓடி வந்து பக்தர்களின் குறை என்பதும் ஐதீகம். அதனாலதான் சக்கரத்தாழ்வாருக்கு பின்பக்கம் யோக நரசிம்மரும் சேர்ந்து 2 பேரும் ஒன்றாக காட்சி தருகிறாங்க. சக்கரத்தாழ்வாரை நம்பி வழிபட்டால் சங்கடங்கள் நீங்கி வாழ்வில் சகல நன்மைகளும் உண்டாகும். அதே போல நாளை என்பது நரசிம்மரிடத்தில் இல்லவே இல்லை. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து காக்கக்கூடிய தெய்வம் நரசிம்மர். எனவே அவர்கள் இருவரையும் ஒரு சேர வணங்கி அருள் பெறுவதே மிகவும் சிறப்பு. இந்த வீடியோ பதிவை பார்த்த பிறகு நீங்க பெருமாள் கோயிலுக்கு போகும்போது அதுவும் சக்கரத்தாழ்வார தரிசனம் பண்ணும்போது இதையும் நினைத்து கொண்டு அவரை வழிபட்டால் கண்டிப்பாக வாழ்வில் நீங்கள் வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு இந்த பதிவின் மூலமா சொல்லிக்கிட்டு அதே நரசிம்மரையும் சக்கரத்தாழ்வாரையும் வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.